வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையலில் நிறைய பேருக்கு சின்னவங்களுக்கு முதல் பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய மசாலா பூரி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மசாலா பூரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கூட மசாலா பூரி ரொம்பவே பிடிக்கும். அதை நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. கூடவே அந்த பூரியும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்க்கலாம். எங்கே இப்போ நீங்கள் இவ்வளோ நாளுக்கான உங்களை இவ்வளோ நாள் கல்யாண வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். அதனால் லாங் வீடியோ போட முடியல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 மாதம் லீவ் விட்டீங்க. ஆனுவல் லீவா? ஆமாம், ஸ்கூல் இனிமேட்டு தான் பசங்களுக்கு ஆனுவல் லீவ் விடுவாங்க. எங்களுக்கு முன்னாடியே லீவ் எடுத்துக்கிட்டோம். ஓகே. எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் கெட்டெல்லாம் எதுக்கு வாங்கி வச்சோன்னா திடீர்னு கேஸ் காலி ஆகிடுச்சு, சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீங்களாம் அப்புறம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி தான் சோறு போடணும் உங்களுக்குலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும்ல. கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் நிறைய தேவைப்படும். பணத்தை நம்ம ரெடி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு பூரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரவை அளந்துடலாங்க. இந்த நம்ம பானிபூரிக்கெலாம் இந்த செய்யக்கூடிய அந்த குட்டி குட்டி பூரியை ரவையில் செஞ்சால் தான் ரொம்பவே கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நமக்கு பூரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே மைதா மாவு 1.5 கப் எடுத்தோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 2 சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெறுமனே இந்த மாவு ரவையும் ஒன்றா கலந்துடலாங்க. உப்பு மாவு ரவையெல்லாம். இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதால் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 3/4 கப்லேயே நமக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. 1.5 கப்பு ரவை எடுத்தோம்னா ஒரு 1/2 கப்பு தான் தண்ணியே தேவைப்படுது. இப்போ இது நமக்கு ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் அளவுக்கு நமக்கு ஊறட்டும். துணி போட்டு மூடி வைக்கும்போது மாவு காயாமல் இருக்குங்க. இப்போ மசாலா செய்கிறதுக்கு நமக்கு பட்டாணி வேணுங்க. பட்டாணி நம்ம காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காஞ்ச பட்டாணியை பார்த்திங்கன்னா நான் ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் போல் நமக்கு ஊறணும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற காஞ்ச பட்டாணி. நீங்கள் பச்சை கலரில் இருக்கிற காஞ்ச பட்டாணியும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி மஞ்சள் கலர் இருந்துச்சு, அதனால் மஞ்சள் கலர் காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கேன். இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டாணியை ஒரு குக்கரில் சேர்த்துடலாங்க. இன்றைக்கி பட்டாணி 100 கிராம் எடுத்துருக்கேன். பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ 100 கிராம் பட்டாணிக்கு இந்த சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நம்ம தோல் சீவிடலாம். இப்போ தோல் சீவின உருளைக்கிழங்க துண்டுகளாக இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாங்க இது கூட. இப்போ குக்கர் மூடியாச்சு. குக்கர் நமக்கு ஒரு 6-7 விசில் வரட்டும். நமக்கு இண்டஸ் வேலியில் பாத்திரம் அமைச்சிருக்காங்கங்க. இண்டஸ் வேலிலேருந்து கடாய். இந்த கடாய்க்கு பார்த்திங்கன்னா மேலே லிட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அழகாக நம்ம இதில் சமைச்சிட்டு அப்படியே மூடியும் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனும் அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம். நீங்கள் இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல ஆனந்தின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஆனந்தி, உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்குறேன். ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்லணும். சொல்லுங்கள் கிடையாது, கேளுங்க. ஸ்பான்டேனியஸ்னா என்ன மீனிங் தெரியுமா ஆனந்தி? சொல்லுங்கள். எதை கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லணும், யோசிக்கக்கூடாது. தான் குக்கர் பதில் சொல்ல போகுது உங்களுக்கு. ஆனந்தி, கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் கல்யாணத்தப்போ ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடு. அது நாங்களாக ஏன்னா மேலே டக்குன்னு பதில் சொல்ல சொன்னார். ஆனால் குக்கரில் விசில் வரவே எனக்கு டைம் கிடச்சிருச்சுங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? பரவாயில்ல, அப்போனா பதில் ரெடியாக வச்சு இல்லைன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் பாருங்கள். சும்மா சொன்னாங்க கல்யாணத்தை பண்ணிப்பார், வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. பெரியவங்க சொன்னது அவ்வளோ கரெக்டுங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பத்திரிக்கை வைக்கிற வேலை இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான வேலை. அப்படியே ஒரு நாளைக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு நாங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்தா கூட ஒரு நாளைக்கு 4 வீடு தான் கவர் பண்ண முடியுது.
கொஞ்சம் தெருவிலே அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் கவர் பண்ணால் ஒரு 10 வீடு 12 வீடு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுது. மற்றபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு தான் கவர் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க தெரியல. இப்போல்லாம் நம்ம வண்டி வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், கையில் இது என்னது கூகுள் மேப் போடுறோம், எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் சைக்கிளில் போயிட்டு பத்திரிக்கையெல்லாம் வச்சு வீடெல்லாம் வந்து ஒரு மேப்பு கிடையாது. எப்படி தான் கண்டுபிடிச்சி எப்படி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னே தெரில. ஆனால் இப்போ வந்து ரொம்ப இவ்வளோ டெக்னாலஜியாக இருக்கும்போதே நம்மளால் வந்துட்டு முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. உடம்பு வேறு ஒத்துழைக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் நிறைய தேவைப்படும். பணத்தை நம்ம ரெடி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக பண்ணுறதுக்கு ஒரு நேரம் தேவைப்படும், மனம் பக்குவம் தேவைப்படும். எப்படியாவது ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்துடும். ஆனால் ஃபேமிலி வந்து கண்டிப்பாகவே ரொம்பவே சப்போர்ட்டு. எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எங்களுக்கெலாம் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்பவே சப்போர்ட்டு. உண்மையை சொல்லப்போனால் அதுதாங்க உண்மை. எல்லாருமே எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்சது. வீட்டில் எல்லோரும் வந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு பண்ணி. அது ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. கடவுள் அருளால் நல்லபடியாக வந்து கடவுள் நடத்தி கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லலாம். உண்மையை சொல்ல போனால் அதுதாங்க உண்மை. ஓகே, இப்போ ஸ்பான்டேனியஸாக சொல்ல வேண்டிய கேள்வி வந்துடுச்சு. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுதா? சொல்லுங்கள். ஓகே, கேட்கலாமா? ஓகே, படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு டைம் மிஷின் வச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாற்றி விட்டா என்ன ஆண்டி பண்ணுவோம்? நீ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்க? சினிமாலாம் காமிக்கிற மாதிரி டைம் மிஷினை ஆன் பண்ணி உங்களோட டைம் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி திருப்பி பத்திரிக்கை வைக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்படியா? அப்படி பண்ணோம்னா நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணணுமோ அந்த தப்பெல்லாம் திருத்திப்போம். இப்போ விரும்பி திருப்பி ஆரம்பிப்பீங்களா இல்லை வேணுன்றீங்களா வேணான்றீங்களா? டைம் மிஷின் வச்சு பின்னாடி இப்போ 2 மாதம் பின்னாடி இப்போ சொன்னால் அது வேணாமா? சரி, அதே டைம் மிஷினை வச்சு ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் வைக்கிறோம். உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எனக்கு 30 வருஷம் வேணாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் 30 வருஷமா, எனக்கு கல்யாணம் இன்னும் 30 வருஷமே ஆகலையே. நான் வந்து கேட்குறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 38 வருஷத்துக்கு பின்னாடி போனால் நாங்கள் ஜாலியாக ஸ்கூலுக்குலாம் போய்ட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வேணால் டைம் மிஷின் ஓடினே இருக்கட்டும், அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும்ல. ஓகே, தேங்க்யூ. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பாத்திரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னா நமக்கு வந்து அடுப்பில் கொஞ்சம் சூடுபடுத்தி நமக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த பாத்திர கடைக்காரங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லணும், சமைக்கிற இடத்துல இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டாமல் எங்கேயாவது சைடில் ஓட்டிட்டாங்கன்னா இல்லை அடியில் ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் வந்துட்டு நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக போட்டோம். குக்கர் வந்து விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு 6 விசில். நல்லா இப்போ வெந்திருக்கு பாருங்கள், பட்டாணி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த பட்டாணி மட்டும் நம்ம வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மேஷர் வச்சு மசிச்சிடலாம். மசிக்கிறது வந்துட்டு நல்லா பட்டாணி மட்டும் அங்கங்கே கொஞ்சம் அப்படின்னு நறுக்குன்னு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன கேட்டிங்களே ஏங்க, நீ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்க. சரி, அதே உங்களை நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஆனந்தி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் செலிபிரிட்டிஸ் கிட்ட தான் கேட்பாங்க ஆனந்தி, எங்கள் கிட்டலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் நாங்கண்ணா இது நான் மட்டும் நான் ஸ்பெஷலாக? நானும் உங்களை மாதிரி தான். சொல்லுங்கள். ஓகே, என்ன கேட்டிங்கன்னா டக்குன்னு சொன்னேன்னா நம்மளும் வந்து முன்னெடுப்பு கல்யாணத்துக்கு ஆனந்திக்கு வந்து லெகனெல்லாம் போட்டு அழகு பார்த்துருக்கலாம். அப்படியா? என்னது பொண்ணழைப்பு? ஏன் பொண்ணழைப்புலாம் எங்கள் நம்ம கல்யாணத்தில் பொண்ணழைப்புலாம் இருந்துச்சு. அப்போ லெஹங்காலாம் கிடையாது, அவ்வளோதான். இப்போ நான் அப்படியே இது மசிச்சு வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து வதக்கி அரைக்கணும், அது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த சைஸில் ஒரு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸ்டவ்வில் இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதக்கும் போதே அது கூடவே வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டுகளும் ஒரு 5-6 பல் வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டே இருக்கும்போது இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். தக்காளி பழமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து இது நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது கூடவே வந்துட்டு இந்த அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம். உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 10 தழை அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ என்கிட்ட புதினா இல்லை, நான் சேர்க்கல. நம்ம வதக்கி வச்ச பொருளை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி, வேக வச்ச பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதிலே சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ ஸ்டவ்வில் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த கடாயில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க. தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வே ஆன் பண்ணலைங்க, இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. தூள் சேர்த்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தா எனக்கு தெரியும். எப்படிலாம் சமாளிப்பீங்க தெரியுமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிறதுக்கப்புறம் நம்ம தூள் போட்டோம்னா நமக்கு வந்து தூள் வந்து சீக்கிரமாக கருகிடும். அதுக்காக தான் நம்ம தூள்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே இதை வந்துட்டு இந்த சூட்டில் லோ ஃப்ளேமில் இந்த எண்ணெயில் இந்த மசாலா கொஞ்சம் நேரம் அப்படியே நமக்கு வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நமக்கு அதை லேசாக அப்படியே நுரக்கட்டின போல் வருது பாருங்கள் அந்த ஓரத்தில். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்துட்டு சேர்த்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நமக்கு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே ஒரு லோக்கும் மீடியமுக்கும் வச்சு வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து நமக்கு வந்துட்டு மசாலா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே லோக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேமுக்கும் வதங்கிட்டு இருக்கணுங்க. அதோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகணும் நமக்கு. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு நல்லா மசாலா வதங்கி அந்த எண்ணெய் அப்படியே லேசாக கசிகிற மாதிரி இருக்குது. அப்படியே லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சு வதக்கினேன். ஒரு 5-6 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் மிக்ஸி கழுவின தண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். இந்த கடாய் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கனமாக சூப்பராக இருக்குது. 24 சென்டிமீட்டர் இது. ஒரு 4 பேருக்கு நல்லா 4-5 பேருக்கு நல்லா ஒரு கிரேவி செய்கிறதுனா செய்யலாம். இப்போ இதை மாதிரி நமக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்துட்டு இப்போ சுட தண்ணி ஊற்றணும் கிரேவிக்கு, அதனால் கெட்டலில் போட்டிருக்கேன். இப்போ தான் சிலிண்டர்லாம் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, அதனால் சுட தண்ணிலாம் வந்துட்டு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கெட்டல், இண்டக்ஷன் ஸ்டவ் கூட வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் கெட்டல்லாம் எதுக்கு வாங்கி வச்சோன்னு திடீர்னு கேஸ் காலி ஆகிடுச்சு, சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீங்களாம் அப்புறம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி தான் சோறு போடணும் உங்களுக்குலாம். இப்போ வந்து நமக்கு இந்த கொதிக்கிற கிரேவியில் சுட தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து சப்புன்னு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சுட தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். மூடி போட்டு மூடிடுறேங்க. இப்போ நமக்கு நல்லா லோ ஃப்ளேமில் மசாலா கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷமாக வந்து நமக்கு ஒரு லோ ஃப்ளேமில் கிரேவி நல்லா கொதிச்சுட்டு நடுவில் நான் வந்து திறந்து கலந்து விட்டுருக்குங்க. இப்போ இதில் வந்துட்டு கடைசியாக ஒன்று சேர்க்கணும். இப்போ இந்த பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், காஞ்ச மாங்காய் தூளுங்க, ட்ரை மேங்கோ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, பிளாக் சால்ட்டுங்க. இது அவங்க அந்த மசாலாக்கெலாம் போடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 1/8 ஸ்பூன், ரொம்ப கம்மி, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே. இப்போ இந்த 3 மசாலாவையும்
இந்த கிரேவியில் சேர்த்துட்டு கிரேவியில் இந்த மசாலா சேர்த்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டில் இந்த மசாலா கொதிக்கக்கூடாது. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அவங்க மட்டும் கொதிக்க வச்சுன்னே இருக்கிறாங்க ஆனந்தி. அந்த இப்போ எனக்கும் தோணுச்சு. இப்போ நான் சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு, அவங்க மட்டும் கொதிக்க வச்சுட்டே இருக்கிறாங்களேன்ட்டு நீங்கள் அது மாதிரி கேட்டீங்க. அது எப்படி நான் நினைக்கிறதுலாம் உங்களுக்கு அப்படியே கேட்கணுன்னு தோணிடுமா? இப்போ வந்து பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. இப்போ நமக்கு மசால் பூரிக்கான மசாலா வந்து நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம பூரி போட்டுக்கலாம். நமக்கு இதை சப்போஸ் திக்கான மாதிரி இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு சுட தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா நமக்கு தேவையான பதத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா இதை மாதிரி நம்ம இதை மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக ஆகுறதுக்காக. பொதுவாகவே நம்ம பூரிக்கு வந்து மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். மாவை இதை மாதிரி குட்டி குட்டியாக கோலி உருண்டை மாதிரி போட்டு வச்சுக்கணுங்க. இவ்வளோ குட்டியாக போட்டாவே பூரி கொஞ்சம் பெருசாக தான் வருது எனக்கு இதுவே. இப்போ பூரியெல்லாம் உருட்டி துணியில் போட்டு வச்சுக்கலாங்க. பூரி வந்து நமக்கு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும், அதனால தான் ஒரு துணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து பூரிக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காய்ச்சல் இருக்கணும். ஒரு மிதமான நல்ல ஒரு காய்ச்சலில் பூரி போட்டுக்கணும். பூரியை வந்துட்டு நம்ம ஒரு பூரியை அப்படியே போட்டுகிட்டே இருக்குன்னா நமக்கு பூரி ஆட்டோமேட்டிக்காக எல்லா பூரியும் உப்பி வந்துகிட்டே இருக்கும். பூரி வந்து வெள்ளைன்னு நம்ம எடுத்துடக்கூடாது. பூரி வந்து நல்ல ஒரு மாதிரி நல்லா செவரை விட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் உடைச்சி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு பூரியெலாம் பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங்க்கு நமக்கு மசால் பூரிக்கு வெங்காயம், தக்காளி, ஓம்பொடி, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சர்வ் பண்ண வேண்டியது தான். நமக்கு சுட சுட சூப்பரான மசால் பூரி ரெடி. இப்போ மசாலா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.